1/1/2026 ஆங்கில புத்தாண்டு பலன்கள். அதில் 12 ராசிகளில் 7வது ராசியான துலா ராசி. துலா ராசி அப்படின்னு சொல்லும் போது ராசிநாதன் சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் வக்ரம் பெற்ற நிலையில் 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. ஸோ ஜாதகருக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆண்டாக இது இருக்க போகுது. அதுலேயும் பார்த்திங்கனாக்கா இந்த வருடம் எந்த ஒரு கிரக பயிற்சியும் துலா ராசியை பாதிக்காத வண்ணம் இருக்கிறதுனால எப்பவும் போல் ஸ்மூத்தாக இருக்கும். சக்ஸஸையும் பார்க்கக்கூடிய விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சில ஜாதகருக்கு இன்ட்யூஷன் பவரை அதிகரித்து கொடுக்குறதும், சிலருக்கு தன்னுடைய வேலை சார்ந்த நிமித்தத்தில் வெற்றி வாய்ப்பை மிரக்கலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்க போகுது. சிலர் பேர் புகழ் எடுக்கக்கூடிய வாய்ப்பு, கம்யூனிகேஷன் துறையில் பேர் புகழை ஏற்படுத்தி கொடுக்குறதும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சரி, அப்போ பொருளாதாரம் அப்படின்னு பேசும்போது பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி பொருளாதாரத்தை வெற்றி, அதாவது மார்ச் மாதம் வரைக்கும் சிறு வருமானங்களாக இருந்துட்டு இருந்த வருமானங்கள் மார்ச் மாதத்துக்கு பிறகு கொஞ்சம் லெவலை அதிகப்படுத்தி கொடுக்க போகுது. 10,000 ரூபாய் வந்துட்டுருக்கு, இல்லை 1000 ரூபாய் வந்துட்டுருக்கு அப்படின்னா மார்ச் மாதத்துக்கு மேலே அது 5,000 ரூபாவோ இல்லை 6,000 ரூபாவோ ஏற்றி கொடுக்கும். இந்த வளர்ச்சி ஆரம்ப நிலையில் ஏப்ரல்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் நிம்மதி ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, அப்போது பொருளாதாரம் அப்படின்றது சிறு உயர்வாக இருக்கிறதும், குடும்பத்தினரோட பேச்சுவார்த்தைகளில் வாக்கு சார்ந்த விஷயங்களில் நிதானத்தை ஹேண்டில் பண்ணுறது சிறப்பாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறதுனால ஒரு விஷயம் நீங்கள் பேசினாலும் அந்த இடத்துல பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புரிந்து கொள்ள தன்மை இல்லாத நிலையை அமைச்சு கொடுத்துருங்க. அதுதான் இந்த 2ல் மாந்தி இருக்கிறது. அப்போ என்ன செய்யலாம்? எல்லை தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள், மூதாதையர்களை வழிபாடு பண்ணுங்கள். வாக்கை சுத்தரித்து கொடுத்துருவாங்க. ஸோ வாக்கால் தொழில் செய்யக்கூடிய டீச்சர்ஸாக இருக்கட்டும், லாயர்ஸாக இருக்கட்டும், ப்ரொஃபஸர்ஸாக இருக்கட்டும், ஜோதிடர்களாகவே இருக்கட்டும், கண்டிப்பாக இந்த மூதாதையர்கள் வழிபாட்டுக்கு பின்பு உங்கள் பேச்சு மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தினரோட குலதெய்வ வழிபாடுக்கு சென்றுட்டு வர்றது, நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, குலதெய்வ வழிபாடு தானே போயிட்டு வந்துட்டேன், அம்மா வீட்டில் கூப்பிடுவாங்க, போக மாட்டாங்க. இல்லை ஹஸ்பண்ட் சைடு தானே குலதெய்வம் அப்படின்னு பேசுவாங்க. குலதெய்வம் பரதெய்வம் எல்லை தெய்வம். அப்போது பரதெய்வம்ன்றது என்னென்னா தாய் வழி குலதெய்வத்தை, அந்த தெய்வத்தையும் போய் கும்பிட்டுட்டு வர்றது வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, அடுத்தது முயற்சிகள் நிறைய தடைகள் ஏற்படுத்தி கொடுத்துட்டு பின்பு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஏன்னா முயற்சி அதுவும் இளைய சகோதரமோட இப்போ 10 வயசு குழந்தைங்க 2 இருக்காங்க, அதில் மூத்த குழந்தை துளாராசின்னு வச்சுக்கோங்க, தம்பி அண்ணன் தம்பிங்களோட சண்டை தான். இது 10 வயசாக இருக்கட்டும், 85 வயசு குழந்தையாகவும் இருக்கட்டும், அப்பவும் சண்டை தான் நடந்துகிட்ருக்கும். ஸோ இந்த கிரக சேர்க்கை பீடிகை குறையத்துக்கு செவ்வாய் பகவானை வழிபாடு செய்கிறது அந்யோன்யத்தையும் பாசத்தையும் சின்ன விளையாட்டுத்தனமான சண்டையாகவும் மாற்றி கொடுத்துருவோங்க. சரி, அடுத்தது தாய் வழி உறவுகளோடும் சரி, தாயாரோடையும் சரி நிதானித்து பழகிறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். அம்மாவுக்கு நீங்கள் என்னென்ன மரியாதை கொடுக்கணும் அதை கரெக்டாக கொடுத்துட்டு வந்துட்டாலே இந்த வருஷம் சிறப்பு ஏற்படுத்தி தரணும். தாயாருக்கு ஆரோக்கிய பிரச்சனை கண்டிப்பாக சந்திக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது. சரி, புத்திரர்கள் நிறைய இடத்துல டெஸ்ட்டு பார்த்துட்டேங்க, 10 வருஷமாக குழந்தையில, இந்த வருஷம் பிறக்கிறதாவது எனக்கு ஒரு நல்ல குழந்தைய தருமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு 5ல் ராகு உட்கார்ந்துருக்காரு. கண்டிப்பாக மருத்துவம் மூலியமாக ஒரு மிராக்கலாக ஒரு குழந்தையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே துளாராசி ஜாதகத்தில், துலா லக்ன ஜாதகத்தில் ராகு தசையோ குரு புத்தியோ இல்லை குரு தசையோ ராகு தசையோ வந்தால் 100% இந்த வருஷம் குழந்தை இருக்குங்க. இந்த தசாபுத்தி இல்லைன்னா வழிபாடுகளோ முயற்சிகள் மூலியமாக 60% வாய்ப்பு இருக்குது. சரி, 6ஆம் இடத்துல நோயை பற்றி பேசணும் அப்படின்னா கடனை சுத்தமாக குறைக்கணுன்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கீங்க. புதிய கடன் உருவாகாது இந்த வருஷம், அதை மட்டும் நிம்மதியாக பெருமூச்சு விட்டுக்கோங்க. வர பணத்தை சேமித்து வச்சிங்க அப்படின்னாலே கடன் வாங்குகிற விஷயங்கள் இருக்காது. சில இடத்துல கொஞ்சம் லேவிஷாக செலவு பண்ணுறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. சில இடங்களில் பார்த்திங்கனாக்கா உடம்பில் பார்த்திங்கனாக்கா இரும்பு சத்து, அயன் சத்து குறையிறதும் கண்டிப்பாக கண்களில் பாதிப்பையும், அதிகமான முடி உறுதல், அது 10 வயசு குழந்தை இருக்குது, நல்லா தானே முடி வளரும், எல்லாம் முடி கொட்டி வலுவிழந்து இருக்குது அப்படின்னா
துலா ராசி துலா லக்னமாக செக் பண்ணுங்கள். இந்த ஆண்டு இதுதான் பிரச்சனை. ஹேர் லாஸ், அயன் சத்து குறைபாடுகள், இந்த 2ல் ரொம்ப கவனமாக இருக்கணும். கண்கள் சார்ந்த விஷயத்தில், கண்களை சுற்றி இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்கள் சார்ந்த விஷயத்தில் அதிக கவனம் செலுத்துறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக இல்லறம். இல்லறத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சிகள் அதிகமாக ஏற்படுத்தி தரப்போகுது. சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ துளாராசியில் இருக்காங்க, ராகுதச குரு புத்தி குழந்தைய கொடுத்துரும், ஆனால் இல்லறத்தில் பிரச்சனையை கொடுத்துரும். அப்படி இருக்கக்கூடிய இடத்துல என்ன செய்யலாம்? ஒரே விஷயம், உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கறது நன்மையை ஏற்படுத்தி தரும். இல்லறத்தில் வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக கணவராக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் ஆரோக்கிய பிரச்சனைகள் உங்கள் ராசி ரீதியாக ஏற்படுத்தி கொடுக்கும். இதை கையில் பிடிச்சிட்டு பெரிய சண்டை வச்சிடாதீங்க. குடும்பத்தோட வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த ஆரோக்கிய பிரச்சனை நீக்கி கொடுக்கும். இல்லறத்தில் பிரச்சனை இல்லாமல் ஸ்மூத்தாக ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக தை மாதத்துக்கு மேலே, இந்த வருடம் தை மாதத்துக்கு மேலே திருமண பேச்சுவார்த்தைகளை எடுத்து வைக்கிறது சுமூகமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதுக்கு முன்னாடி இப்போ அவசரம் அப்படின்னாக்கா சுயஜாதகத்தை பாருங்கள். கோச்சார கிரகங்கள் சப்போர்ட் பண்ணாமல் சுயஜாதகம் வேலை இயங்காது. 2மே வேணும், சரிக்கு சமயம் வேணும். அதே போல் துளாராசிக்கு ரொம்ப காலகட்டமாக சனியோட பீடிகை, ராகுவோட பீடிகை, இந்த கிரகங்களுடைய பிரச்சனையில் அடி வாங்கி நொந்து போய் உட்கார்ந்துருக்கீங்க. இந்த வருடம் மிகப்பெரிய ஒரு விடிவு காலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகத்தில் நல்ல ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, ஒரு விஷயத்த நல்லா முயற்சி பண்ணி வளர்ச்சி பண்ணிகிட்டே இருப்பீங்க. திடீர்னு ஒரு சோம்பேறித்தனம் வந்து 2 நாள் தூக்கி போடுறது, அது 20 நாளாக முடிச்சு வச்சுற மாதிரி இருக்கும். அதுதான் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் தொல்லையோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதுதான் இந்த சோம்பேறித்தனம் சொல்லக்கூடிய சனியுடைய மந்தத்தனத்தை உடம்புல ஏற்றாமல் இருக்கிறதுக்கு அதிகமான பேர்ச்சம்பளம் எடுத்துக்கோங்க. அயன் டானிக் எடுத்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். ஆனால் உத்தியோகத்தில் பதவி உயர்வு அப்படிங்கிறது துளாராசிக்கு ஆகஸ்ட் மாதத்துக்கு மேலே ஒரு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அதை பயன்படுத்திக்கோங்க. சரி, அடுத்தது வந்து சொந்த தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து மே மாதத்துக்கு மேலே நல்ல ஒரு சிறப்பை ஏற்படுத்தி தரப்போகுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் நிதானத்தை ஹேண்டில் பண்ணுங்கள். தொழில் கடன் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் யோசித்து சுயஜாதகத்தையும் பார்த்துட்டு எடுக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். இந்த வருஷம் கண்டிப்பாக துளாராசிக்காரங்க இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஆரோக்கிய விஷயத்துலையும், 2வது பயணத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். விபத்து கண்டம்ன்றது 2வது, ஆனால் எங்கே போகிறோம், யாரை நம்பி போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்குது. அதுலேயும் குழந்தைகள் அதிகமாக காணாமல் போகிறதுக்கு, கிட்னாப் பண்ணுறாங்க, இல்லை சொல்லாமல் கொள்ளாமல் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிடுறது, கோச்சிக்கிட்டு பஸ் ஏற்றிட்டு போயிடுறது, இந்த மாதிரியான புத்தி மந்தத்தனத்தையும் இந்த வருடம் சந்திக்கிறதுனால துளாராசி குழந்தைகள் வீட்டில் இருக்காங்கன்னா, டீனேஜ் வரைக்கும் இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்கள பார்த்துக்கிறது சிறப்பாக இருக்கும். அதிக கூட்டம் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகாமல் இருக்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும். தாத்தா இருக்காங்க துளாராசியில், நான் போய் இந்த கோவிலுக்கு போயிட்டு வரேன், இந்த இடத்துக்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிற போது இந்த நெரிசல் காரணம் அவங்களுக்கு பிரச்சனைகளை தரும். ஆன்மீகம் எப்போ பார்த்தாலும் இறைவன் இடத்துல தான் இருக்கார், நம்மளோட மனசுக்குள்ளே தான் இருக்கார். இந்த நாளில் தான் நான் போய் இறைவனை பார்ப்பேன் அப்படின்ற ஒரு பிடிவாதத்தை குறைச்சிக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி தரும். சரி, இந்த வருடம் துளாராசிக்கு பொருளாதார ரீதியான உயர்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக 70% சாதகமாக இருக்குங்க. எந்த ஒரு கிரகத்தோட பீடிகையும் இல்லாமல் சுயமாக முடிவெடுத்து ஜெயிக்கக்கூடிய ஆண்டாக இது இருக்க போகுது. இந்த துளாராசி நேயர்களுக்கு இந்த வருடம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமான சித்திரை 3, 4, சுவாதி நட்சத்திரம், விசாகம் 1, 2, 3 இதில் பிறந்தவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக லக்ஷ்மி நரசிம்மர். இவரை போய் வழிபாடு பண்ணுறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதத்தில் உங்களோட ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் அபோகிலம் சொல்லக்கூடிய நவ நரசிம்மர் ஆலயத்துக்கு போயிட்டு வரதும் சரி, இல்லை காட்டழகர் இந்த மாதிரி பிரசித்தி பெற்ற கோவில்களுக்கு போயிட்டு வரதும் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றி.